இந்த வருஷ பட்ஜெட் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் நியூ ரெஜிமில் ஃபைல் பண்ணும்போது டாக்ஸே கட்ட வேண்டியிருக்காது. ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கல, நடுத்தர மக்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஒருவேளை இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட இந்த 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்ற இந்த ஏற்பாட்டில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம்ன்றது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த 80C 80D 80E 80G இந்த செக்ஷன்ஸில் மக்களை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு தூண்டிவிட்டது. மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் எக்ஸம்ஷன்ஸ் அல்லது வரி விலக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அதற்கு ஒரு சரியான டைரக்ஷன் சேனலைஸ் பண்ணி கொடுத்தால் அவங்க அதை சரியாக பயன்படுத்துவாங்க. குறிப்பாக ஏடிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs இருக்குது. இந்த 1.5 lakhsன்றது ஒரு 5 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ். 80Dயில் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு 1.5 லட்சம் வரைக்கும். அதே மாதிரி 80EE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். 80CCDன்னு சொல்லிட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் அட்டல் பென்ஷன் யோஜனான்னு இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தனியாக எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு கூட்டி இருந்தால் மக்கள் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்க வரும் அப்படின்னா திரும்ப வந்து நாட்டோட பொருளாதாரத்துக்கு தான் இந்த முதலீடுகள் வரும். அப்படின்னும் போது பங்குச்சந்தை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு முதலீடுகள் வெளியில் போகும்போது மிகவும் தடுமாறி போகுது. அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஸோ மக்களுடைய இந்த முதலீடுகள் திரும்பவும் இந்திய பொருளாதாரத்துக்குள்ள முதலீடுகளாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தை இன்னும் வலுவாக மேலே வந்து கொண்டே இருக்கும். அது இல்லாமல் பொதுவாக இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா அதை அவங்களுக்கு சேனலைஸ் பண்ண முடியாது. அவங்க போக்கில் செலவு பண்ணும்போது இல்லை முதலீடு பண்ணும்போது நாட்டுக்கு எந்த பயனும் அதிகமாக இருக்காது. இனி வரும் காலங்களிலாவது அரசாங்கங்கள் இந்த அளவுக்கு கூர்மையாக யோசித்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தால் அது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் புது விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.